ஏன் மாட்டாச்சு ஸோ ஹலோ காய்ஸ், நம்ம என்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராண்ட் சாப்டர் 3 தான் நடப்புகிறோம். இன்னைக்கு இந்த ஐயோ வாய் வேறு வளருது. இந்த இப்போ நான் என்ன ஒன்று சொல்கிறது, இந்த கேமை வந்து அவங்க நம்மளை பொறுத்து எடுக்க போகிறாங்க, அது நம்ம அவங்கள பொறுத்து எடுக்க போகிறாங்க. நம்ம பார்க்குறோம் பாங்களடே, பார்த்துலாம். நீங்களா இல்லை லீடு கேமிங்காக பார்த்துலாம். அப்பா ஏந்துட்டேன்டா. லாக் பீக் எங்கே இருக்க, வேறு அறிவு லாக் பீக். இந்த ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நீங்கள் லைக் பண்ணதான் நம்மளோட சேனலோட நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு போகும். ஓகே வா சரி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, அதில் அந்த கிளையை வந்து இப்போ நம்ம டெசை திருப்பணும். கிளவியும் கிராண்ட் பாவையும் இங்கே என்ன இருக்குது, ஃபியூஸ். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னா, மங்களகரமான ஃபஸ்ட்டு எஸ்கேப் கேட் எஸ்கேப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேட் எஸ்கேப் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலாம். எப்படி? few moments later. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அங்கே யாருமே வரல, கிளம்ப மட்டும் தான் போனான். கிளவி போகல. சரி ஆனால் சொல்லிட்டு சரி நம்ம இங்கே வந்துடலாம், இங்கே வந்துட்டு வர வச்சு தேடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே வெப்பன் கீ கிடச்சா நல்லாயிருக்கும். இருங்க, இதெல்லாம் ஃபஸ்ட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம கிளவி இப்போ நம்ம டெசை திருப்பணும். இது இங்கே போட்டோன்னா கிளவி கன்ஃபார்மாக இங்கே வரும். கிளவி இங்கே வந்தோன்னா நம்ம என்ன பண்ணலாம், இருங்க கிளவி அப்படி காட்டும். நம்ம அதுக்குள்ளே வெளில போய் கல் எங்கேயாவது இருக்கான்னு தேட்டு வந்துடலாம். டே கல் கொடுங்கடா. வெப்பன் கீ கட்சி நான் அவங்கள போட்டு தள்ளாதண்டா. வெப்பன் கீ எதுவில் இருக்குன்னு தெரியலையா. ஒரு கல் கிடச்சிருக்கு, ஒரே ஒரு கல் தான் கிடச்சிது. இங்கே பிளாங்க் இருக்குது, பார்த்து வச்சுப்போம். என்னது வெப்பன் கீ. மட்டிக்கு நாங்கள் ஒத்துரு. இப்போ நான் சாவ அடிக்க போகிறேன். 2 பேர் அப்படியே சொட்ட கிளவி நாசமா போனவளே. எங்க ஜஸ்ட் மிஸ்ஸு மக்களே. இன்னும் ஜஸ்ட் எம்மா நம்ம தேவையில்லாத வேலை. ஃபஸ்ட்டு இன்னொரு கல் எதுக்கு எடுத்து வச்சுப்பாங்க. இது அந்த கல் எடுத்துக்கினே போய் வெப்பன் எடுத்துடலாம். எப்படி அடி ஸ்லெண்ட்ரினா இருடி, ஃபஸ்ட்டு உன் கதையை முடிச்சிடுறேன். எப்படியாவது அம்மா பார்த்துடா. அடி பாவி சொட்ட கிளவி. எம்மா எவ்வளோ க்ளோஸ் வந்துட்டா. காப்பாற்றுங்க ப்ளீஸ், காப்பாற்றுங்க. டே ப்ரொடியூசரே காப்பாத்துறா. நம்ம தப்பிச்சு மேலே போய் இப்போ வெப்பன் கீ எடுக்கிறோம். அந்த மாதிரி ஆட்டத்தை போடுறோம். இப்போ வாங்கடே மாட்டிக்கு. நீங்கள் பார்த்தியா நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு தெரியாமல் வந்து பார்த்துட்டேன். அவங்கள அடிக்க போகிற அடியில் மூஞ்சி முகரி எல்லாம் பேந்துக்க போகுது. ஆஹா காய்ச்சிச்சுடா ஆயுதம். இப்போ வாடே, வா கிளவி வா. இன்னைக்கு இரு நம்ம கொஞ்சம் ஒழிஞ்சிக்கலாம். அவங்க வர வரைக்கும், அவங்க வந்தோன்னே கூப்பிட்றேன். காய்ஸ் நான் அப்புறம் அந்த கிளவியை போட்டு தள்ளிட்டேன். சரி அது உங்களை ரெக்கார்டே பண்ணல, சாரியை மன்னிச்சிக்கோங்க. அதை ரெக்கார்ட் பண்ண தவறிட்டேன். அடுத்தது கிளம்ப வாடே, உனக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஐசியூவா மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும். சியூப்பா சியூ தான், நான் தான் உன்னை பார்த்துட்டேன். சியூ இங்கே என்ன இருக்கு, என்ன ஒரு பொருள் கூட காணோம். இப்போ இந்த கன் எடுத்துமே நம்ம எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணுமே. ஃபஸ்ட்டு அந்த காக்காவை போட்டு தள்ளிட்டு, காக்கா ஒரு ஜென்ரேட்டரு கேபிள் தான் நல்லாயிருக்கும். காக்கா வேஸ்ட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா.
அவ்வளோ பெரிய லூசுன்னு உங்களுக்கு இப்போயே தெரிஞ்சுக்கும். கண்ணு கீழே போகக்கூடாது. வெப்பன் கீன்ற பாருங்கள், ஷெட்டுக்கு இங்கே போட்டுடலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு இப்போ ஸ்லெண்டி நாங்கள் அதை முடிச்சிடலாம். ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுறா. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு ஸ்லெண்டி நாங்கள் அதை முடிச்சிருவோம். ஒன்றும் இல்லை சுபா. இப்போவே கண்ணை கட்டுது. ஸ்லெண்டினா இருடி, உன் கதையை இப்போ முடிகிறேன்னா பாரு. ஓப்பன் பண்ணுங்கடா. டெடி பார் இருக்கணும். அடப்பாவீங்களா, இப்போ என்னடா பண்ணுவேன்? சரி இருங்க, நம்ம போய் கன்னு ரீலோட் பண்ணிவிட்டு கீழே போய் க்ரோபார் எடுத்துகிட்டு வந்துடலாம். கீழே போய் அந்த கண்ணாடி வச்சு க்ரோபார் எடுத்துகிட்டு இவங்கள வந்து பார்த்துக்கலாம். எங்களுக்கு இது கண்ணு தோக்குது. கன்னை இப்போ ரீலோடு பண்ணுமே. சரி கீழே புல்லட் இருக்கும். ஐயோ, இதுதான் இந்த அவசரம் வானான்றது. இப்போ இங்கே என்ன இருக்குடா? அது ஆக்சிலேட்ரு. நம்ம பண்ண போகிறது விண்டோஸ் கிச்சி. அது என்னது? ஐயோ அது பேர் என்னதுடா? கேட் எஸ்கேப்பு. பேர் வேறு மறந்து போயிடுது அடிக்கடி. சுபா இப்போவே கண்ணை கட்டுது. இதில் என்ன ஆகுது? ஒன்றும் இல்லை. செசுவே காப்பாற்றுங்க. இப்போ ஒய்டா இல்லை யாரு என்ன இருக்குது? ட்ரெயின் கீ. அட பாவிங்க டே, நான் இப்போ தான் ட்ரெயின் எஸ்கேப் பண்ண வேணான்னு நினைக்கிறேனோ அப்போ தான் ட்ரெயினுக்கான பொருள்லாம் கொடுக்குறீங்கடா. அது கோகனட்டு. சரி இந்த கோகனட் வச்சுப்போம். இதில் கன்ஃபார்ம் காயின் தான் இருக்கும். அது நம்மளுக்கு தேவையில்லாது. இப்போ நம்ம போயிட்டு மேலே ஸ்லெண்டினா இருக்கிற இடத்துல வந்து இருக்கும். ஸ்லெண்டினா வச்ச ரூமில் இருக்கும். இந்த கேள்வி எப்படா வந்தா? அதுக்குள்ளே எப்படா ரிஸ்பான் ஆகுனா? அப்படி சொட்ட கிளவி பாய் பார்த்துடா. அப்படி ரீஸ்பான் ஆயிருந்தானா அப்போ அந்த கிளவனா ரீஸ்பான் ஆகிட்டு இருப்பான். ஐயோ கண்ணு வர அங்கேயே போட்டு வந்துட்டனே. என்ன பண்ணுவேன் நான்? கிழவ கன்ஃபார்மாக கண்ணு எடுத்துருவான் போல. என்னடா சத்தம் அது? டே கிளம்பி வந்துட்டா பார்த்துடா. கிளவியே போடி. எப்பா உள்ளே உக்காஞ்சிக்கிறேன் போயேன். ஐயோ இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்போ தான் எஸ்கேப் பண்ண போகிறனோ? ஐயோ கிளவி செம்ம காண்டி ஏற்றினுங்கிறா. இருங்க அவள் போயிட்டு ஒன்று கூப்பிட்றேன். அப்புறம் காய்ஸ் அந்த கிளவி எப்படியோ போயிட்டா. நாசமாக போனவ. நல்ல வேலை அந்த கிளவி எங்கேயோ போயிட்டா. இல்லைன்னா நம்ம கதை அதோ கதி தான். சீக்கிரமா டே டோர் எஸ்கேப் தான்டா. அதுக்கு ஏன்டா வினர் ஆகுது? நான் எனக்கு போதோ தெரியலையே பாய். நான் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள முடியலான்னு பார்க்குறேன். எங்க நம்மள கொடுமைப்படுத்துகிறாய்? காயினா அப்போ ஸ்லெண்டினா அவரோட தாங்கிறா. அப்புறம் என்னடா பண்ணுவேன்? அடே நான் எங்கடா போய் தேடுவேன் ஏதாச்சும்? ஐயோ நண்பர்களே, சத்தியமா சாவடிக்கிறாங்களே. இப்போ கேள்வி இங்கே இருப்பா பாருங்க. இன்னும் வரல போல. இது வேற சும்மா ஆடினுது. சும்மா ஆடினுங்குது. டே ஏதாச்சும் பொருள் கொடுங்கடா. இருங்க நம்ம ஷெட்டுக்கு இங்கே தானே பார்த்தோம். ஆமாம் ஷெட்டுக்கு இங்கே தான் இருக்கு. ஸ்லெண்டினா என்ன இது? டெடி பேர். முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் கதையை.
சிலிண்டரி அதை முறிக்க போகிறோம். முடிச்சு ஆச்சு சிலிண்டரி. நான் எவ்வளோ கொடுமை பார்த்தினேன். எனக்கு கொடுமை பத்தின கொடுமை நீ அந்த மாதிரி கொடுமை பத்தின. இப்போ பிளாட் லாக்கி குத்துனா செம்ம காண்டாயிடுவேன். சொல்லி வாய முடியல அதுதான் குத்துருவேன். டேய் கிளவா நீ வர ஐ கிஃப்ட் ஊத்திமா செம்ம காண்டேத்துனுங்கிற போடா வெறுப்பத்தாதுடா. இப்போ நானான்றேண்ணா நீங்கள் கன்ஃபார்மாக இங்கே வெப்பன் இருக்கும். இந்த வெப்பனை எடுத்து கீழே போயிடுவோம். டீசெண்டாக கீழே போயிட்டு காக்கா கிட்ட என்ன இருந்துச்சு, ஷெட்டுக்கு இருந்துச்சு காக்கா கிட்ட. இது இங்கே போட்டுட்டு கிளவி இங்கே வந்துடுவா. நம்ம இதில் கீழே போயிட்டு அட பாவி கிளவா எங்கேருந்துடா வந்து டேய் போட்டு தள்ளிடலாமா? இருங்க 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 போட்டு தள்ளிடலாம். வெயிட் வெயிட் கரோ. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? உங்களுக்கும் இதே நிலைமை வரும். எல்லாருமே பொண்டாட்டி புள்ள வச்சுக்கிறாங்க. யாரு பாவமோ யாரும் விடாது. சாவுடா மவன யார பயமுத்துற ஜம்ஸ்கேர் பண்ற ஜம்ஸ்கேரு. டே எங்கடா டே ஒரு பொருள் கூட ஒன்று ஃபியூஸ் தாண்டா கச்சிக்குது. இங்கே பிளாங்கு தாங்குது. ஐயோ பார்த்துடா பேர் கிளவி. ஐயோ நாசமா போன கிளவி பார்த்துடா. கிளவி ஐயோ எர்ரா பைசா பாத்துடா பின்னாடி தான் வந்துடுறான். கல் எங்க கச்சாவில் போட்டு தள்ளிடலான்னு பார்த்தேன். கல்லே கிடைக்கல. சரி விடு பொழைச்சி போ. நம்ம எங்கே போகிறோம்? நான் செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். பிளாங்க் போயிட போகுது. இப்பயே 12 நிமிஷம் ஆகிவிட்டது. இப்போ நான் இது வைக்கிற இடத்துல நல்ல பொருளாக ஏதாச்சும் இப்போ பிரிட்ஜுக்கு ரேங்க் கச்சிச்சுன்னா நம்மளுக்கு தேவையானது அது மட்டும்தான். எது எலக்ட்ரிசிட்டி கேபிள் தான் நம்மளுக்கு தேவை. பிரிட்ஜுக்கு அங்கே இங்கே தாங்குது. அப்போ நம்மளுக்கு மஜா தான். மஜா சோஜா தான் நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரு பிரிட்ஜுக்கு இது அது பேர் என்னது 10 சேஃப் கீழே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். செம்ம லக்கு. இப்போ நம்மளுக்கு இப்போ கன்ஃபார்மாக கிளவி வந்து அங்கே கீழே அடி கிளவி கிளட்டு நாய் நாயே 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 பேயே பேயே பேயே. இப்போ வந்து அது அந்த எலக்ட்ரிசிட்டி கேளோடு அது பேர் என்னது லாக்கர் சேஃப் லாக்கரில் இருந்துச்சுன்னா அதை விட லக்கு எனக்கு எதுலையுமே கிடைக்காது. அது மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவள் தான் நம்ம எஸ்கேப்பே பண்ணிடலாம். நம்மளுக்கு டோர் எஸ்கேப்பே பண்ணதே பெரிய விஷயம். இப்போடே எங்கடா கோகனட்டு கோகனட் எப்படியோ கன்ஃபார்ம் சேஃப் கீ தான் இருக்கும். ஏன்னா காயினும் பார்த்தாச்சு பேட்ச் ஐயோ வாய் வந்துடுது. பேட் லாக்கியும் பார்த்தாச்சு. ஐயோ அடி கிளவி உன்கிட்ட மாட்டின் தொலைகிறேன் பேர் நானே. எப்பா ஒரு வாட்டி கூட சாவாம இருந்தானே. அடி கிளவி என்ன அடி அச்ச இருடி பழி வாங்குறேன். நான் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் நான் எஸ்கேப் ஆகும்போது உன்னை அடிச்சுட்டு தான் நான் போவேன். இது ஏன் மேலே சத்தியம். இப்போ பாரு இப்போ கிளம்பிக்கிட்ட கன்று வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம அதனால நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ உங்கள் 2 பேரும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்க இங்கே போட்ட கன்னை கிழமை எடுத்துட்டான். ஏன்னா நம்ம செத்துட்டா கிழமை வந்து அவன் கண்ணை அவன் எடுத்துப்பான். ஸோ இப்போ அவங்க வர வரைக்கும் அவங்க வந்தோடனே நான் அவங்களை கூப்பிட்றேன். டைம் ஆயிடுச்சு அதனால தான். One eternity later. அப்படியே அவங்க அப்படியே ட்ரெஸ்ஸை திருப்பியாச்சு. இப்போ போய் சீக்கிரமாக போய் கிரானி அவ்வளோ கிட்ட வந்து இப்போ அந்த கோகனட் எடுத்து அது உள்ள சேஃப் கீ இருந்து இப்போ நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். நம்ம எஸ்கேப் பண்ணுறதை யாராலும் தப்பிக்க விட முடியாது. இப்போ இதை கோகனட்டில் உடச்சி இப்போ அப்படியே சேஃப் கீ தான் இருக்கும். எறாமாம்மா சேஃப் கீயை
எடுத்தாச்சு. இப்போ கிளவி கன்ஃபார்மாக இங்கே தான் வருவா. அவள் வர நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா மேலே போயிடலான்னு பார்த்தேன். இந்த சனியாக வேறு இங்கே வந்துக்குது. பிரிட்ஜுக்குறாங்க. ரொம்ப டென்ஷன் எடுத்துறேன் நீ. கிளவி இப்போ அங்கே தான் இருப்பா. ரொம்ப 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 டென்ஷன் எடுத்துறாய். பிரிட்ஜுக்குறாங்கு இதுவரை ஸ்டாப் ஆயிடுச்சு. கீழே வா, சீக்கிரமா கீழே வா. பிரிட்ஜுக்கு ரேங்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கிச்சனில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரிட்ஜுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கிச்சனில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஏதாச்சும் வந்தால் பிரிட்ஜுக்கு ரேங்கில் தான் இருக்கும். சொல்லி வாய முடியல இங்கே தாங்க நினச்ச மாதிரி. இப்போ மட்டும் இதில் இந்திஷ்னு வச்சுக்கோங்களேன். லக்கு தான் லக்கு. அதேமாரி லக்கு. அவ்வளோ தாண்டா, அவ்வளோ தாண்டா மாமி. எஸ்கேப்பு பண்ண போகிறோம். என்னது எஸ்கேப்? ப்ரோ பிளேயர்னா யாரு? லீடு கேமிங். லீடு கேமிங் இஸ் த ப்ரோ பிளேயர் ஆஃப் த தமிழ்நாடு. சொல்ல மாட்டேன். நம்மளோட எவ்வளோ பெரிய கொம்பன்லாம் இருக்காங்க. நான் சும்மா ஒரு இது எஸ்கேப் பண்ணிவிட்டு நான் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்லாம் சொல்லவே முடியாது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இந்த பிரிட்ஜுக்கு நாங்கள் எடுத்துன்னு போயிடுறேன். பிரிட்ஜுக்கு நாங்கள் எடுத்துன்னு போயிட்டு இப்போ நம்ம இதில் சொருவி எடுத்துட்டு எஸ்கேப்பை முடிக்க போகிறோம். இப்போ வந்து இருங்க போகிறதுக்கு முன்னாடி 2 பேரை சுட்டுட்டு சந்தோஷமாக போயிடலாம். இப்போது கிளவிங்க தானே வந்து ரொம்ப கஷ்டம். கிளவிங்க தான் இருக்கா. சொல்லி வாய முடியல. கிளவிங்க தான் இருக்கா. இங்கே தான் இருக்கா. இப்போ அது அவ போயிட்டு ஒன்று கூப்பிட்றாங்களே. இப்போ எப்படியோ போயிட்டா அவ. கீஞ்சுதுரா கிருஷ்ணகிரி. பாத்துடா பாத்துடா. அவ போயிட்டு ஒன்று கூப்பிட்றா. அப்புறம் அவன் எப்படியோ போயிட்டா. நாங்கள் வந்து அவகிட்ட தப்பிச்சு எப்படியோ வந்துட்டேங்க. இப்போ இதில் ஜென்ரேட்டரை சொருவிடா. ஜென்ரேட்டரை சொருவி இது ஆன் பண்ண எலக்ட்ரிசிட்டி போயிடும். கிளவி அதோ வேடிக்கை பார்த்துனுக்குறா. இப்போ நான் உங்கள் வீட்டில் இருந்து எஸ்கேப் ஆக போகிறேன் மேடம். அது உனக்கு இன்னுமா தெரியல? இப்போ போ. ஒரு சத்தத்தை போடலான்னு பார்த்துட்டு போவாதுடா. ஐயோ போச்சுடா. டேய் அது வந்துட்டோம். அப்புறம் எப்படியோ வந்துச்சு. நம்ம சொருவனை போகிறோம். காய் சொருவு போகிறோம். சொருவிட்டோம். ஆனோ பண்ணிட்டோம். கிளம்ப வந்துட்டேன். ஐயோ எஸ்கேப்பு. எம்மா சி அவ்வளோதான். எஸ்கேப் முடிக்க போகிறோம். இப்போ போகும்போது உயிரம் பார்த்தீங்களா எவ்வளோ அபசகனமாக இருக்குது. எஸ்கேப் பண்ண போகிறோம். அவ்வளோதான். கிளவா என்ன எவ்வளோ அடி ஆச்சுங்க. இப்போ பார்த்தீங்களா உங்கள் வீட்டோட எஸ்கேப் ஆகிட்டா. கிளவி இங்கே பார். உன் கண்ணு எதிர்க்க எஸ்கேப் பாரு. இங்கே பார் பாருடி. சே பாய். அவ்வளோதான் காய்ஸ். கிராணி சாப்டர் 3 எஸ்கேப் முடிச்சிட்டோம். சரி ஓகே. அடுத்து ட்ரெயின் எஸ்கேப் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரெயின் எஸ்கேப் முடிச்சிடலாம். என்ன பார்க்குற கிளவி போய் தூங்கு போ. அவ்வளோதான். தி ஏண்ட். சரி ஓகே காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் படுத்துதான். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஓகே பாய்.